தென்மேற்கு பருவமழை ஒன்று இருக்கு, வடகிழக்கு பருவமழை ஒன்று இருக்கு. தென்மேற்கு பருவமழை 6ஆம் மாசத்துல இருந்து 9ஆம் மாசம் வரையில. தென்மேற்கு பருவமழையில அதிகமான மழை பொழிவு பெய்யுங்க. அதனால நம்ம விவசாயம் அதை பண்ணலாம். ஆடிப்பட்டம் தேடி விளைவிச்சுக்குவாங்கல்ல. தென்மேற்கு பருவமழையில நம்ம ஆடி மாசம் விதை வச்சு விவசாயம் பண்ணி நல்லா செல்வமா நல்லா பயன்படுத்தி நல்லா இருக்கு. ஆனா அடுத்து வந்து இந்த வடகிழக்கு பருவமழைங்கிறது நம்ம தமிழ்நாடுல தென்மேற்கு பருவமழையில அதிகமான பயன்படக்கூடிய கேரளா மாநிலம் பயன்படுகிறது. அதனுடைய சார்ந்து நம்ம தமிழ்நாடு நம்ம பயன்படுத்தலாம். ஆனா வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை அதிகமான மழை பொழிவு முதல் மையமா நம்ம தமிழ்நாடு இருக்கு. தென்மேற்கு பருவ பெரிய டிராபேக் என்னன்னா நம்ம எதிர்பார்க்கிறத விட அதிகப்படியான மழை பொழிவு ஏற்படுதுங்க. நம்ம வயிறுக்கு நம்ம போதும் நம்ம சிலைக்கு வேண்டி நம்ம சாப்பிட்டு இருக்கோம், நம்ம வயிறுக்கு போதும் நினைச்சா நம்ம நிப்பாட்டிடணும். ஆனா இயற்கையாக முடியுமா? முடியாது. இயற்கை என்ன நினைக்கிறதோ அதை நம்ம பேஸ் பண்ணி தான் வேண்டிய அப்படிங்கிறது வடகிழக்கு பருவமழையில அதிகப்படியான மழை பொழிவு ஏற்படுத்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா சுனாமி தோசை ஏற்பட்டுச்சு. 2004 டிசம்பர் மாசம் சுனாமி ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி இப்போ வந்து வச்சுக்க போன வருஷம் இந்த வருஷம் தூத்துக்குடி அதிகப்படியான வெள்ளம் 108 வருஷம், அதாவது 108 வருஷம் பெய்ய வேண்டிய ஒரு மழைய ஒரே நாள் பெய்ய தூத்துக்குடிங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளவு இளமரம் சந்திச்சேன், எல்லா வீடுகளுக்கு போச்சு, வெள்ளப்பெருக்கு அவ்வளவு வெள்ளப்பெருக்கு ஆகி போச்சு. இந்த மாதிரி இயற்கை சில பாடுகள் நம்ம தாங்க. அதே மாதிரி 2010 பிரச்சனையில எவ்வளவு வந்துச்சு பார்த்தீங்களா? 2010 பெரிய பிளட்டு குழந்தை ஏறி குழஞ்சு தண்ணிக்குள்ள வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் ஒர்க் பண்ணிட்டாரு. என்ன மக்களை காப்பாற்ற கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களை நம்மளால ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பேரிடர் கேள்விப்பட்டீங்களா? பேரிடர் ஒன்றுக்கு மேற்பட்ட பன்மடங்கான உயிர்களை வழிபடக்கூடிய பேரிடர் சொல்றோம். பேரிடர் டிசாஸ்டர் சொல்லப்பட்ட பேரிடர் சொல்றோம். இந்த பேரிடர் வந்து 2 வகையா இருக்கு. ஒண்ணு இயற்கையால ஏற்படக்கூடிய பேரிடர் சொல்றோம், இன்னொன்னு செயற்கையால ஏற்படக்கூடிய பேரிடர் சொல்றோம். இப்போ நம்ம இயற்கையால ஏற்படக்கூடிய பேரிடர் எதாவது சொல்லணுமா? இயற்கையாக இருக்கிற பேரிடர் சுனாமி சொல்லலாம், முத்தூர் வச்சுல வெள்ளப்பெருக்கு வச்சுக்கலாம். இப்போ 2 மாசத்துக்கு வயநாட்டை ஏற்படுதுங்களா நிலச்சரிவு. இந்த மாதிரி இயற்கை எத்தனை விஷயங்கள் ஏற்படுதோ நம்ம அதெல்லாம் இயற்கை பேரிடர் சொல்றோம். இந்த இயற்கை பேரிடர் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்டிப்பா மனிதனால இயற்கையை ஜெயிக்க முடியாது. ஆனா நம்ம முன்னெச்சரிக்கை இருந்தோம்னா உயிரிழப்புகளை உடமைக்கு பாதிப்புகளையே நம்மளால குறைக்க முடியுங்க. அதே மாதிரி செயற்கை பேரிடர் என்னன்னு நம்ம சொல்லுவோம். தீவிரத்தை சொல்றாங்க. தொழிற்சாலைகள் வந்து 1927 வருஷம் போபால் அவர்கள் போபால் சோடியம் ஐசோசைன் என்ற ஒரு கெமிக்கல் வேதிப்பொருள் கசித்தால பல ஆயிரம் லட்சக்கணக்கானவங்க உயிரிழந்து இழந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி என்ன தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய விபத்துக்களை சொல்லலாம், அல்லது ஜாதி மத போதல்களை சொல்லலாம், ரயில் விபத்துக்களை சொல்லலாம், பேருந்து விபத்துக்கள், இது எல்லாமே செயற்கையா ஏற்படக்கூடிய பேரிடர். இதெல்லாம் தடுக்க முடியுமா? கண்டிப்பா செயற்கை பேரிடர் நம்மளால தடுக்க முடியும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை கவனமா இருந்தாலும் மனிதனுடைய தவறுனால தான் செயற்கை பேரிடர் அதிகமாக ஏற்படுது. இயற்கை பேரிடர் ஏற்பட்டா நம்மளால முழுவதும் தடுக்க முடியாத முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம கடைபிடிச்சோம்னா அது வந்து உயிர்களை உடமையிலே காப்பாற்றிக்கலாம். செயற்கை பேரிடரை பொறுத்தவரை நம்மளுடைய கவனக்குறைவால அதிகப்படியான செயற்கை பேரிடர் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த செயற்கை பேரிடர் நம்ம கவனமா இருந்தா செயற்கை பேரிடர் ஏற்படுத்த கண்டிப்பா நம்மளால தடுக்க முடியுங்க. அந்த பேரிடரால நமக்கு என்னென்ன பெரிய பாதிப்புகள் ஏற்படும்? அதிகப்படியான உயிரிழப்புகள் ஏற்படும், பெரிய அளவுல பொருட்செலவு ஏற்படும், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை தண்ணி பாதிக்கப்படுது. காலையில ஸ்கூலுக்கு 8 கிளம்ப அடிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு பெரிய மழைகள் அடிச்சு வந்து நம்மளால ஸ்கூல் கிளம்ப முடியுமா? கண்டிப்பா நம்மளால ஸ்கூலுக்கு நம்மளால கண்டிப்பா ஸ்கூலுக்கு கிளம்ப முடியாது. நம்மளுடைய அன்றாட அத்தியாவசிய வாழ்க்கை பாதிக்கப்படுங்க.